1991ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு ஒரு கடுமையான பொருளாதார நெருக்கடி வந்தப்போ கூட நம்ம நாட்டோட தங்கத்தை அடமானம் தான் வச்சோம். ஆனால் ஒருபோதும் விற்கல. ஆனால் இப்போ 2026ல் இந்திய ரிசர்வ் வங்கி தன் வசம் இருந்த $12 பில்லியன் மதிப்பிலான தங்கத்தை ரகசியமாக வித்துட்டதா ஒரு செய்தி உலகளவிலும் இந்திய ஊடகங்களிலும் தீயா பரவிட்டு இருக்கு. ரூபாய் மதிப்பை காப்பாற்ற RBI தங்கத்தை வித்துடுச்சா? இந்தியாவின் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செலவு தாறுமாறாக எகிரிடுச்சு. இதனால் கடந்த மே 20ஆம் தேதியன்று அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சியடைஞ்சது. இந்த சூழலில் தான் சர்வதேச நிதி ஊடகமான ப்ளூம்பெர்க் எக்கனாமிக்ஸ் ஒரு பரபரப்பான ஆய்வறிக்கையை வெளியிட்டது. மார்ச் மாத நிலவரப்படி RBI கிட்ட 880.5 மெட்ரிக் டன் தங்கம் இருப்பு இருக்கு. இதனோட மதிப்பு சுமார் 115 முதல் 122 பில்லியன் டாலர். அரசாங்கம் தங்கம் மீதான இறக்குமதி வரியை உயர்த்தியதுனால கணக்குப்படி பார்த்தா RBI பெட்டகத்தில் இருக்கிற தங்கத்தோட மதிப்பும் பல மடங்கு உயர்ந்திருக்கணும். ஆனால் RBI வெளியிட்ட தரவுகளை ப்ளூம்பெர்க் ஆய்வு செஞ்சப்போ தங்கத்தோட மதிப்பு எதிர்பார்த்த அளவுக்கு உயரலை. இதை வச்சு தான் ப்ளூம்பெர்க் நிறுவனத்தோட மூத்த பொருளாதார நிபுணர் அபிஷேக் குப்தா மதிப்பு உயரனா RBI சுமார் $12 பில்லியன் மதிப்பிலான தங்கத்தை சந்தையில் விற்று அந்த பணத்தை வச்சு ரூபாய் மதிப்பை நிலைநிறுத்திருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு போட்டார். இந்த செய்தி காட்டு தீயா பரவன நிலையில் இந்திய ரிசர்வ் வங்கி இப்போ இதுக்கு திட்டவட்டமாக முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. நாங்கள் தங்கத்தை விற்றதா ஊடகங்களில் வர்ற செய்தி முற்றிலும் தவறானவை மற்றும் எந்தவித ஆதாரமும் இல்லாதவை அப்படின்னு RBI அதிகாரப்பூர்வமாக மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரிசர்வ் வங்கியிடம் உள்ள உண்மையான தங்க கையிருப்பு 1 கிராம் கூட குறையல. அது அப்படியே 880.52 மெட்ரிக் டன்களாக தொடர்ந்து நீடிக்குது. இதில் எந்த மாற்றமும் இல்லைன்னு ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ மே 20க்கு அப்புறம் RBI எடுத்த சில ரகசிய நிதி நடவடிக்கைகள் மூலமாக இன்னைக்கு ஆசியாவிலேயே மற்ற நாடுகளோட நாணயங்களை விட நம்ம இந்திய ரூபாய் ரொம்ப சிறப்பான முறையில் மீண்டும் வந்திருக்கிறது நிஜம். ஆனால் அதுக்கு தங்கத்தை விற்கல அப்படின்னு RBI தெளிவுபடுத்தி வதந்திகளுக்கு எண்டு கார்டு போட்டிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.